உங்கள் காரில் ஸ்டீரிங்கை திருப்பும்போது கரகரன்னு சத்தம் கேட்குதுன்னா கட்டாயம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Hyundai i20 காருக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்காக கஸ்டமர் காரை கொண்டு வந்தாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீரிங்கை திருப்பும்போது லெஃப்ட் சைடு கரகரன்னு ஏதோ உரசுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனால் லெஃப்ட் சைடு வீல் ஜாக்கி போட்டு கலட்டிட்டு ஸ்டீரிங்கை திருப்பும்போது சாக் அப்சர் எதுலேயும் உரசுதான்னு செக் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி ஒரு மாருதி சியாஸ் காரில் காயில் ஸ்ப்ரிங் பாடியில் உரசுனதை கண்டுபிடிச்சி கஸ்டமர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிட்டோம். ஆனால் இந்த முறை செக் பண்ணும்போது காயில் ஸ்ப்ரிங் எதுலேயும் உரசலை. அதனால் கார் பேனட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டீரிங்கை திருப்பும்போது தான் சாக் அப்சரோட டாப் மவுண்ட் புஷ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி சாக் அப்சர் மேலேயும் கீழேயுமா ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. இதனால தான் பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. நானும் இதை கஸ்டமர்கிட்ட காமிச்சு இதை மாற்றிட்டு கொண்டு வாங்க, அப்புறமா வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணலான்னு சொல்லி அனுப்பினேன். கஸ்டமரும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா 2 பக்கமும் டாப் மவுண்ட் புஷை மாற்றிட்டு கொண்டு வந்தார். இந்த முறை ஸ்டீரிங்கை திருப்பும்போது எந்த சத்தமும் வரல. நானும் வீல் அலைன்மெண்ட் எப்பவும் போல் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சம்பவம் ரீசெண்டாக நிசான் சன்னி கார்லையும் சாக் அப்சர் டாப் மவுண்ட் புஷ் சரியாக லாக் ஆகாதனால சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ உங்கள் கார்லையும் ஸ்டீரிங் திருப்பும்போது சத்தம் வந்தால் இந்த சாக் அப்சர் டாப் மவுண்ட் புஷை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த சாக் அப்சர் டாப் மவுண்ட் புஷ்ஷோட விலையும் ரொம்ப கம்மி தான். இது தெரியாமல் டோட்டல் சஸ்பென்ஷனே மாற்ற சொல்லுவாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க.